ஹாய் எவ்ரிவன் நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் நம்ம டெய்லி 20 எம்சிக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பிஜிடிஆர்பி சிலபஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். நாளைக்கு வந்து என்ன டாப்பிக்னா ஜனதன் ஸ்விஃப்ட்டோட கலிவர் ட்ராவல்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த எம்சிக்யூ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி டாபிக் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா லைஃப் ஆஃப் மில்டன் அந்த ப்ரோஸோட தான் பார்க்க போகிறோம். சாமுவல் ஜான்சன் எழுதுனது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜான்சன் கிரிட்டிசைஸ் லைசிடாஸ் ஃபார். ஜான்சன் வந்து அந்த லைசிடாஸை என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீப், இட் இஸ் ஒரிஜினாலிட்டி இன் தீம், மிக்சிங் ட்ரைபல் பேஸ்டல் வித் ஸ்கேட் கண்டென்ட், இட் இஸ் அ லிரிக்கல் மீட்டர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆன்சர் சி தான், மிக்சிங் ட்ரைபல் பேஸ்டல் வித் ஸ்கேட் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் சி, மிக்சிங் ட்ரைபல் பேஸ்டல் வித் ஸ்கேட் கண்டென்ட். செகண்ட் ஒன், ஜான்சன் கிரிட்டிசைஸ்டு மில்டன்ஸ் பொலிட்டிக்கல் வியூவர்ஸ். மில்டனோட பொலிட்டிக்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஜான்சன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டெமோக்ராட்டிக் அண்ட் ஃபேர், மொனார்ச்சிக்கல் அண்ட் கன்சர்வேட்டிவ், ரிபப்ளிகன் அண்ட் அக்ரோமோனியஸ், பொலிட்டிக்கல் அண்ட் நியூட்ரல். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆன்சர் சி தான், ரிபப்ளிகன் அண்ட் அக்ரோமோனியஸ். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் சி. தேர்ட் ஒன், நோ நெவர் விசிட் இட் லாங்கர் தென் இட்ஸ். ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஜான்சன் ஸ்டேட்மெண்ட் எபோ ரெஃப்ளெக்ட் ஹிஸ் பிலீஃப் தட் பாரடைஸ் லாஸ்ட் இஸ். ஸோ எதை வந்து ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். என்கேஜிங் த்ரூ அவுட், டு சாட், அட்மைட் பட் நாட் ரீரீட், எ ஃப்ளோட் ட்ராஜடி. தேர்ட் உனக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர், அட்மைட் பட் நாட் ரீரீட். தேர்ட் உனக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் சி, அட்மைட் பட் நாட் ரீரீட். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். Paradise regained has been too much depreciated அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த்ரூ ஜெனரலி லெஸ் அட்மியர்டு ஜான்சன்ஸ் கிளைம் தட் பாரடைஸ் ரீகைண்ட். ஸோ எதை வந்து கிளைம் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹேஸ் மோர் விவிட் இமேஜரி, சர்பாஸ் பாரடைஸ் லாஸ்ட், ஹேஸ் பீன் அண்டர் வேல்யூ, வாஸ் மில்டன்ஸ் ஃபேவரட். ஃபோர்த் உனக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஹேஸ் பீன் அண்டர் வேல்யூ. ஃபோர்த் உனக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, ஹேஸ் பீன் அண்டர் வேல்யூ. ஃபிஃப்த் ஒன், விச் ப்ரொஃபஷன் டிட் மில்டன்ஸ் ஃபாதர் பர்சியூ. மில்டனோட ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேரெக்டாக நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம். ஆப்ஷன் சி, ஸ்கெல்வினர் அண்ட் ஏ கம்போசர். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, ஸ்கெல்வினர் அண்ட் ஏ கம்போசர். சிக்ஸ்த் ஒன், திஸ் இஸ் எ ட்ராஜடி விச் ஒன்லி இக்னோரன்ஸ் கேன் அட்மைர், இட் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் த போயட், வாட் டஸ் ஜான்சன் சே அபவுட் த சாம்சன் அகனிஸ்ட். சாம்சன் அகனிஸ்ட்டை பற்றி ஜான்சன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஸ்டேஜ், இட் இஸ் அட்மைர்ட் ஒன்லி பை those who misunderstand drama, it is Milton's best drama, it lacks theological depth. Sixth one என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான், it is admired only by those who misunderstand drama. Sixth one என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. Seventh one, what fault does Johnson attribute Milton's use of language in prose. ஸோ என்ன ஃபால்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பார் அவர் மில்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ சார் டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் ஆன்சர் போயிடலாம். ஆன்சர் ஏ தான், எக்ஸஸ் ஆஃப் ஃபாரின் இடியம்ஸ். எக்ஸஸ் ஆஃப் ஃபாரின் இடியம்ஸ் அதுதான் ஆன்சர். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் ஏ. எயித் ஒன், ஹவு டிட் ஜான்சன் டிஸ்கிரைப் மில்டன் அப்பியரன்ஸ். மில்டனோட அப்பியரன்ஸ் எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் பிளைன், மிடில் ஹைட் வித் லைட் ப்ரௌன் ஹேர், டார்க் ஹேர் அண்ட் ப்ராட் ஷோல்டர்ஸ், டால் அண்ட் தின். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மிடில் ஹைட் வித் லைட் ப்ரௌன் ஹேர். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. வாட் டஸ் ஜான்சன் சே அபவுட் மில்டன் கேரக்டர் இன் பர்சனல் லைஃப். ஸோ அவர் பர்சனல் லைஃப்பில் அவரோட கேரக்டர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சோசியல் அண்ட் ஹியூமரஸ், ரிசர்வ்டு பட் கைண்ட், அஷ்ரி அண்ட் அண்டர்யீல்டிங், பாப்புலர் அண்ட் ஜெனரஸ். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, அஷ்ரி அண்ட் அன்யீல்டிங். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. அவர் என்னது விட்டு கொடுக்காமையும் அதாவது என்ன சொல்கிறது கடினமாகவும் இருப்பார் அவர். யார்? மில்டன். ஓகேவா? 10th ஒன், வாட் இஸ் யூனிவர்சிட்டி டிட் மில்டன் அட்டெண்ட் மென்ஷன் பை ஜான்சன். என்ன யூனிவர்சிட்டியில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேரெக்டாக ஆன்சர் போயிடலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி தான், கேம்பிரிட்ஜ். 10th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, கேம்பிரிட்ஜ். 11th ஒன், ஜான்சன் டிஸ்கிரைப் மில்டன்ஸ் அப்ரோச் டு போயட்ரி எஸ். ஜான்சன் வந்து எப்படி சொல்கிறாரு மில்டனோட அப்ரோச் போயட்ரியில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்பான்டினியஸ் அண்ட் கேர்லெஸ், ஸ்டடிட் அண்ட் மெக்கானிக்கல், கிராண்ட் அண்ட் மெஜஸ்டிக் ஸ்டைல், ஜாய்ஃபுல் அண்ட் லிரிக்கல். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆன்சர் சி தான், கிராண்ட் அண்ட் மெஜஸ்டிக் ஸ்டைல். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, கிராண்ட் அண்ட் மெஜஸ்டிக் ஸ்டைல். 12th one, Johnson emphasized Milton's scholarly breadth by nothing that he mastered. ஸோ என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேரெக்டாக ஆன்சர் போயிடலாம். 6 லாங்குவேஜ் தான் தெரியும், அதில் ஹிப்ரூ அண்ட் இத்தாலியன். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 12th ஒனுக்கு
ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. 13 ஜான்சன் கிரிட்டிசைஸ் லூசிடாஸ் ஃபார் பீயிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நேச்சுரல் இன் டியூன், எலிகண்ட் அண்ட் ஃபிட்டி, ஹார்ஸ் இன் டிக்சன், அண்டர் சர்டன்ஸ் இன் ரைம்ஸ், அன்பிளேசிங் இன் மீட்டர், டூ ஃப்ரீ இன் லென்த். 13th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஹார்ஸ் இன் டிக்சன், அன்சர்டைன் இன் ரைம்ஸ், அன்பிளேசிங் இன் மீட்டர். 13th என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 14th ஒன், லைஃப் ஆஃப் மில்டன் கேன் பி டிவைடட் இன்டு ஹவு மெனி பார்ட். எத்தனை பார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 14th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 3 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 14th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. தென் 15th ஒன், ஹூ செட் பிளாங்க் வேர்ஸ் இஸ் வேர்ஸ் ஒன்லி டு த ஐ. யார் வந்து இந்த இதை சொல்லியிருப்பாங்க இஸ் வேர்ஸ் ஒன்லி டு த ஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜான் ட்ரைடன், அலெக்சாண்டர் போப், சாமுவல் டெய்லர், கால்ரிட்ஜ், சாமுவல் ஜான்சன். ஸோ 15th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான். சாமுவல் ஜான்சன் தான் சொல்லியிருப்பாரு. 15th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 16th one, which poem did Johnson criticize as? In the poem there is no nature, for there is no truth, there is no art, for there is no nothing new. ஸோ எந்த poem வந்து அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போயிடலாம். 16th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லைசிடாஸ். 16th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, லைசிடாஸ். அதுதான் என்னது? எந்த நேச்சர் இல்லையாமா, ட்ரூத் இல்லையாமா, ஆர்ட் இல்லையாமா, எதுவுமே புதுசாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார்? ஜான்சன். வாட் ஃபார்ம் டிட் மில்டன் கோமஸ் டேக் அக்கார்டிங் டு த ஜான்சன்ஸ். என்ன ஃபார்ம் கோமஸில் வந்து என்ன ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எ பொயட்டிக் பிளே, எ நெரட்டிவ் போயம், எ மாஸ்க், ஆன் எலிஜி. 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, எ மாஸ்க். 17th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, எ மாஸ்க். 18th ஒன், ஹவு மெனி போயட்ஸ் இன்க்ளூடிங் மில்டன் வேர் ஃபியூச்சர்ட் இன் ஜான்சன்ஸ் லிவ் ஆஃப் த போயட். இந்த ஜான்சன்ஸ் லிவ்ஸ் ஆஃப் த போயட்டில் வந்து எத்தனை போயட் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் டேரெக்டாக நம்ம ஆன்சர் போயிடலாம். ஆப்ஷன் பி தான். 18th என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, 52. ஓகே. தென் when was Johnson's Life of the Poet including Life of Milton first published? எப்போ இந்த லைஃப் ஆஃப் போயட் இன்க்ளூடிங் லைஃப் ஆஃப் மில்டன் இருக்கிறத பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போயிடலாம். ஆப்ஷன் பி தான். 1779, 1781. 19th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 20th ஒன், ஜான்சன்ஸ் பிரைஸ் மில்டன் இயர்லி எஜுகேஷன் அண்டர். யாருக்கு கீழே என்ன பண்ணாங்க இயர்லி எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐசக் நியூட்டனா, அலெக்சாண்டர் கில்லா, தாமஸ் யங்கா, ஹென்ரி வகனா. 20th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, தாமஸ் யங். 20th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, தாமஸ் யங். வழக்கம் போல் ஒரு கொஸ்டின் கேட்பல, அது வந்து இப்போயும் கேட்டிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் போன சேனலில் எப்பயுமே அந்த 21 கொஸ்டின் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா லைஃப் ஆஃப் போயட்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பயோகிராஃபி. இந்த லைஃப் ஆஃப் போயட்ஸ்ன்றது ஒரு பயோகிராஃபி, கிரிட்டிக்கல் எஸ்ஸே. கிட்டத்தட்ட 52 இங்கிலீஷ் போயட்டை பற்றி சொல்லியிருப்பார். யார்? சாமுவல் ஜான்சன். அவங்களோட லைஃப் பற்றி இல்லாமல் அவங்களோட ஒர்க்கையும் என்ன பண்ணியிருப்பார்? எவாலுவேட் பண்ணியிருப்பார். கம்பெனிங் பயோகிராஃபி வித் லிட்டரரி கிரிட்டிசம் அப்படின்றாங்க. இது ஃபேமஸான ஒன்று. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் வியூவர் சேனலுக்கு கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் வியூவர் சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.